செல்வம் ஒரு நல்ல அருமையான ஒரு மாளிகையில உட்காந்து ராஜா மாதிரி இருக்கிறாப்புல. ஃபைன், கரெக்ட். ஆனா லாசரு ஒரு ஏழை, வாசலுக்குள்ள முன்னாடி உட்காந்து பிச்சை எடுத்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இவங்க 2 பேருக்குள்ள நடக்குது. செல்வ தனக்கு அவ்வளோ இருந்தும் இந்த ஏழைய பார்க்க முடியல, பார்க்கவில்லை. அப்போ அந்த ஏழைய பார்க்கிறதுக்கு எது அவனுக்கு தடையாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரே ஒரு காரியம், இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், அவனுடைய இதயத்தின் நாட்டம். The interest of his heart அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அப்படின்னா அவனுடைய இதயம் எதுல நாட்டம் கொள்கிறது, அந்த நாட்டத்தை வைத்து அந்த செல்வந்தை எதை பின்பற்றினா அப்படின்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். அவன் எதுல ரொம்ப ஹாப்பியா இருந்தான், சந்தோஷமா இருந்தான் அப்படின்னா, விருந்து கொண்டாடுறதுலயும் கேளிக்கைகளையும் அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். மதுவிலே அவன் கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டும், களியாட்டங்களிலே அவன் கை தேர்ந்தவனாக இருந்திருக்க வேண்டும். இதயத்தை நலமாக்க முடியாது. அதனை யார் புரிந்து கொள்ளுவா? நாம இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நம்ம தேடி 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 நாம் இதயத்துல சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா, என்னோட இதயம் இன்கமிங் தான், இன்புட் தான் போட முடியும், வெளியில நம்மால எடுக்க முடியாது. அதனை எடுப்பதற்கு ஒரே ஒருவரால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவரை குறித்து நாம் பயப்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய இதய நாட்டத்தை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்றைக்கு அந்த செல்வந்தன் செய்த தவறு, அவனுடைய இதய நாட்டம் செல்வத்தின் மேல அவன் விட்டுட்டான், கலியாட்டத்தின் மேல விட்டுட்டான், கேளிக்கைகள் மேல விட்டுட்டான். அதனாலதான் பக்கத்துல இருக்கிற லாசரு கண்ணுக்கு தெரியல, தன்னை படைத்த கடவுளையும் அவன் மறந்து போயிட்டான்.